ஈரோடு பெருந்துறை அருகே வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு ஈரோட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இன்றைக்கு முதலமைச்சர் பங்கு கொண்டிருக்கும் நிகழ்வு குறித்து சொல்லுங்க. வேறு ஏதேனும் நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு வழங்கி இருக்கிறாரா? என்ன விவரம்? திலகவதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை எடுத்திருக்கக்கூடிய விஜயமங்கலம் சுண்டசாவடி அருகே வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நிகழ்வை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் துறைகளின் சார்பில் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 25 தலைப்புகளில் கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது. இதில் சுமார் 1 லட்சம் விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைவர் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முதல்வர் அனைத்து கண்காட்சி அரங்குகளையும் பார்வையிட்டு வருகிறார். உடன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர்கள் ஏவா வேலு, செய்தித்துறை அமைச்சர்கள் பலர் உடனிருந்து வருகின்றனர். மேலும் இது மட்டும் இல்லாது 15.70 கோடி மதிப்பிலான 16 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் 159 கோடியே 53 லட்சம் மதிப்பிலான 11 புதிய திட்டப்பணிகளுக்காக அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். தொடர்ந்து 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4524 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் தற்போது இன்று நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அவர் நாளை சேலம் மாவட்டம் மேட்டூர் சென்று டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வர இருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.